ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து பொதுவான நமது ராசி பலன்களையும் இந்த வீடியோவில் தனித்துவமாக நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் உங்களுடைய ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூலை மாதம் 22ஆம் தேதி 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் ஆடி மாதம் 6ஆம் நாள். இன்றைய தினம் ஆடி பூரம் விரத தினம் நண்பர்களே. ஆண்டாள் வழிபாடு சிறப்பு தரும். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தினம் ராசிக்கு 12ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக செவ்வாய், சந்திரன், சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டது மட்டுமில்லாமல் இந்த சேர்க்கையானது குரு பார்வை பெறுகிறது நண்பர்களே. 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். இன்றைய தினம் ராசிக்கு அதிபதியானவர் இன்றைய தினம் 11ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. சூரியன் புதன் சேர்க்கையானது 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதாதித்ய யோகம் எனப்படக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய ஒரு நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் நீங்கள் வீடு வாங்க முடியும் நண்பர்களே. ரொம்ப நாளாக வீடு வாங்கணுங்கிறத ஒரு ஏக்க கனவாக வைத்திருப்பவர்கள் இன்றைய தினம் அந்த கனவுகள் நிஜமாகக்கூடிய வகையில் புதிதாக வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கைகூடுங்க. வீடு கட்டுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுகிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் இன்றைய தினம் கண்டிப்பாக காத்திருக்குங்க. அலுவலக பணிகளில் உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் காத்திருக்கு. இப்பொழுது அலுவலக பணிகள் ரொம்ப வேகமாக உங்களால் முடிக்க முடியும். எனவே இன்றைய தினம் நீங்கள் அலுவலக பணிகளில் பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையுமே முடிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு நாளுங்க. ரொம்ப வேகமாக உங்களது செயல்பாடுகள் இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைத்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே. எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படலாம். அதன் மூலமாக நெருக்கடியான சூழல் உண்டாகும். எனவே செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ண வேண்டியது இன்னைக்கு ரொம்ப அவசியம். ஆனால் காரிய வெற்றிகள் நிறைந்த நாளுங்க. சுறுசுறுப்பான காரிய வெற்றிகள் துரிதமாக உங்களது காரியங்களை முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்து காணப்படுவீங்க. உங்க குடும்ப உறுப்பினர்கள் என்ன யோசிக்கிறாங்க, என்ன அவங்களுக்கு தேவை அப்படின்ற குடும்ப உறுப்பினர்களோட உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குது நண்பர்களே. பயணங்கள் திடீர்னு உங்களுக்கு ஏற்படலாம். அதனால கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். அலுவலக பணிகளில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லது நண்பர்களே. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து விடுவது நல்லது. உங்க வார்த்தைகளில் ரொம்ப கவனம் இன்னைக்கு கண்டிப்பாக தேவை நண்பர்களே. விலையுந்த பொருட்களை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. அது தொலைந்து போகவோ அல்லது உடைந்து போகவோ அதிகமான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நீங்க சாப்பாடு விஷயத்திலும் கவனமா இருக்கணும். உங்களுக்கு உடலுக்கு ஒவ்வாதுங்கிற உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஸோ அது தவிர இன்றைய தினம் நீங்கள் வீட்டிலேயே சமைத்த பண்டங்களை உண்பது நல்லது. வெளியில போயிட்டு அவுட்டோர்ல சாப்பிட்றதை தவிர்த்து விடுவது இன்னைக்கு நல்லது நண்பர்களே. அதன் மூலமாக ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமையும். காரிய வெற்றிகள் நிறைந்த நாள்கள் இன்றைய தினம். ஆனால் செலவுகளிலும் உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்களை பேசாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே. உங்களால உங்களது காரியங்கள் முடிக்க முடியல அப்படின்னா உங்க குடும்ப உறுப்பினர்கள் உதவி நீங்க கண்டிப்பாக நாடலாம். உங்களுடைய இல்லத்தினர்கள் ஒத்துழைப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறதுனால அவர்கள் ஒத்துழைப்புடன் நீங்கள் நிறைய காரியங்கள் செய்து முடிக்க முடியும் நண்பர்களே. இந்த தினம் தியானம், யோகா போன்றவற்றை செய்ய துவங்குவது உங்களது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன வலிமைக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு அருமருந்தாக அமையும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்களது காதலர் இன்னைக்கு நல்ல மனநிலையில் இருப்பாருங்க. நல்ல ஒரு மூட்ல இருப்பாரு. ஸோ இன்னைக்கு ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு கண்டிப்பாக குறைவு இருக்காது. உங்களுக்கு மனக்கவர்ந்த காதலருடன் உங்களது மன மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய வகையில் ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக இன்றைய தினம் பெருகும் நண்பர்களே. காதல் தேவன் உங்கள் மீது காதல் கனியை வீசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத நீங்க ஒரு அனுபவபூர்வமாக ஒரு அலர்ட்டாக இருந்து நீங்கள் கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து நீங்கள் உங்களது செயல்பாடுகளையும் உங்களது பேச்சுக்களையும் மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத மோதல்கள், வாக்குவாதங்கள், தேவையில்லாமல் மற்றவங்கிட்ட குத்தம் கண்டுபிடிக்கிறது போன்றவற்றை நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. அது இன்றைய தினம் கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். செலவை கட்டுப்படுத்தணும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எனர்ஜெட்டிக்கான சுறுசுறுப்பான ஒரு நாளாக இருக்கிறதுனால நீங்க காரியங்களை கவனம் செலுத்துங்க. செலவுகள் இல்லாமல் உங்களது காரியங்களை நீங்கள் முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே. இன்றைய தினம் திடீர்னு சில கெஸ்ட் வீட்டுக்கு எந்த விதமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாமல் திடீர்னு நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய வெளிமதிப்பற்ற நேரம் அவங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக நேர மேலாண்மை மேற்கொள்ள நீங்கள் கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். திடீர்னு கெஸ்ட் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு வச்சுக்கோங்க. இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில ஒரு இனிமையான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் மகிழ்ச்சிகரமாக உங்களது வாழ்க்கை துணையின் அன்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும்.
உங்களுடைய குழந்தைகளோட நீங்கள் இருக்கிறதுனால அதிகமான சந்தோஷம் உண்டுங்க. ஏன்னா குழந்தைகளோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். மேலும் நேரம் போகிறதே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு குழந்தைகளோட நீங்கள் இன்றைய தினம் அதிகமான நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. இன்றைய தினம் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. எனவே திருப்தியான ஆரோக்கியம் இருக்க வேலை தேடும் இளைஞர்களுக்கு இன்னைக்கு பொன்னான ஒரு நாள். இன்றைய தினம் புதிதாக நீங்கள் வேலை தேடக்கூடிய முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. ஆனால் எந்த விதமான விஷயங்களுக்காகவும் நீங்கள் வாக்குவாதங்களை இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். பயனற்ற பேச்சுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக காரிய வெற்றிகள் அதிகரிக்கும். மன உளைச்சல் இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் அசைய சொத்துக்கள் வாங்குறதுக்கு கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கான முயற்சிகள் வந்து கண்டிப்பாக சிறப்பாக கைகூடும் நண்பர்களே. நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சுறுசுறுப்பான ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் லைட் ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாம் நண்பர்களே. லைட் ப்ளூ கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஜ் கலராக அமையும். மேலும் இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. எனவே நம்பர் 1 நீங்கள் பயன்படுத்துங்க. மேலும் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கன்னிராசி அன்பர்களுக்காக காணும் பொழுது, இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் வந்து உத்திரம் நட்சத்திரத்தின் நண்பர்களாக இருக்கீங்களோ, உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுங்க நண்பர்களே. பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். உங்களோட குடும்ப உறுப்பினர்களுடைய உணர்வுகளை நீங்கள் காயப்படுத்தாமல் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. அதனால் குடும்பத்தில் உங்கள் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு நாளுங்க. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள். குடும்ப உறுப்பினர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள்ங்க இன்றைய தினம். அஸ்தம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க. அலுவலக பணிகளில் அடமெண்ட்டாக இல்லாமல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது நண்பர்களே. திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் அற்புதமான ஒரு நாளுங்க. அனுசரித்து போங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாம் நண்பர்களே. வெளியில் போயிட்டு நீங்கள் சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லது. நீங்களே சமைச்சு சாப்பிட்றது நல்லது. விலையுயர்ந்த பொருட்களில் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். எதிர்பாராத செலவுகளும் உண்டுங்க. எனவே செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.